ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தா எல்லாருமே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சு 100% வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னமான அப்டேட்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண சொல்ல கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வட்டமாக போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு புதிய அப்டேட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காமிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை அப்டேட் பண்ணீங்க, புதிய வெர்ஷனாக அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கும். நிறைய பேர் இது என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு மெட்டா ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். நம்ம கூகுள் எப்படி நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எக்ஸாக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து காமிக்கும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஆஸ்க் மெட்டா ஏ எனிதிங். ஸோ உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்எம்எஸ் வந்து பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக ரொபாட்டிக் மூலமாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வணக்கம், உங்களுக்கு தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழ் மூலமாக நீங்கள் டைப் பண்ணால், இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் தாராளமாக இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் வந்து டைப் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் அது வந்து பார்த்தா தமிழ்லேயே வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து மோட்டிவேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பார்த்தா ஸோ மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ்லையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இங்கிலீஷ் தேவைப்படுது, இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இல்லை உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இங்கிலீஷில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அது வந்து எனக்கு சரியாக தமிழில் தெரியலனா அந்த வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன் டிரான்ஸ்லேட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. சப்போஸ் இந்த மாதிரி வாட் கேன் ஐ டூ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிட்டு இன் டிரான்ஸ்லேட் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தா ஆஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கேட்டதுக்கப்புறம் அதுக்கு தமிழில் என்ன அப்படின்றத வந்து பார்த்தா கொடுத்துட்டு பாருங்க ஆன்சர். ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர். இதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்த்டே விஷஸ் தேவைப்படும், யாராச்சும் ஒரு பர்த்டே வைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு பர்த்டே ஸ்டேட்டஸ் தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா வந்து கொடுக்கும். ஸோ எல்லா எந்த இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகே, நீங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தமிழில் வந்து ஓப்பன் ஆகும். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தா தமிழ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகல. பட் இருந்தாலும் தமிழ் நல்லாவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணி எதுவாக இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் எக்ஸாக்டாக வந்து கேட்டிங்கனாவே அது உங்களுக்கு வந்து ஏஐ மூலமாக வந்து கொடுத்துரும். இது வந்து பார்த்தா வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சர் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இனி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக வாட் எவர் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து காமிக்கும். ஒருவேளை முடியாத பட்சத்தில் அது வந்து முடியாது அப்படின்றதையும் வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கான ஏஐக்கான இன்ஃபர்மேஷன். கூகுள் சர்ச் மாதிரி தான், பட் கூகுளோட அட்வான்ஸாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து காமிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க, ஒரு ஃப்ளவர் வேணும்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பிக்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படாலும் சரி, அது நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஏஐ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா வந்து பார்த்தா நீங்கள் ஒரு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறது பதிலாக நீங்கள் ஏஐ மூலமாக ஆஸ் பண்ணீங்கன்னா அதே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்துருது. ஒரு அட்வான்ஸ் ஏஐ மெத்தட் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, தேவைப்படுதா தாராளமாக இந்த ஒரு ஆப் இது வந்து ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.